Hi, welcome back to our channel Smart Kada. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் எலக்ட்ரிக் காஃபி மேக்கர். இப்போ ட்ரெடிஷ்னல் காஃபி ஃபில்டரில் எப்படி காஃபி போடுவோம் அப்படின்னா இந்த பிளஞ்சர் ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அதான் பிளஞ்சர் சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு காஃபி பவுடர் அதில் ஃபில் பண்ணிவிட்டு வாட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 to 2 hours வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். வந்து ட்ராப்லைட்ஸாக வந்து அதில் ஃபில் ஆகி டிகாக்ஷன் வந்து கிடச்சிரும். டிகாக்ஷன் எடுத்துகிட்டு ஒரு நெக்ஸ்ட் டைமும் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி திரும்ப எடுக்கணும். அது மாதிரி ஒரு 2 to 3 times வந்து 1 time ஃபில் பண்ணிட்டா எடுக்கலாம். இதோட ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும், டைமும் நிறையா எடுத்துக்கும். பட் எலக்ட்ரிக் காஃபி மேக்கர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 to 5 minutes காஃபி வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு காஃபி பவுடரும் கம்மியாக தான் வந்து தேவைப்படும். ஸோ வந்து இது கொஞ்சம் எக்கனாமிக்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டைமும் வந்து உங்களுக்கு கம்மி தான். இதுக்கு வந்து ஸ்பேஸும் வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது. கொஞ்சம் கம்மியான ஸ்பேஸ் தான் நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட கிச்சனில் வச்சுக்க முடியும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் காஃபி மேக்கர் பற்றி பார்ப்போம் வாங்க. இதுதான் வந்து ப்ரீத்தி காஃபி மேக்கர், ப்ரீத்தி பிராண்டோடது. இந்த மாடல் பேர் வந்து கஃபே ஜெஸ்ட். இதுதான் ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு. இது வந்து ஹாட் பிளேட். இந்த இடத்துல நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது தான் ஹாட் பிளேட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா வாட்டர் சேம்பர். இந்த வாட்டர் சேம்பர் வந்து 125 ml to 500 ml இருக்குது. இந்த இடத்துல நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இது கொடுத்துருக்க லிட்டும் பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதுதான் இதில் வந்து போட்டிருக்காங்க. எங்களோட ஏரியாவில் வாட்டர் வந்து ரொம்ப குளோரின் போடுறதுனால கொஞ்சம் ஸ்கேலிங்காக இருக்குது ஒயிட்டாக. நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒர்க் பண்ணும்போது இதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஜாரை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம மெதுவாக வந்து அந்த ஹாட் பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து காஃபி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எப்படி காஃபி போடுறதுன்றதை பார்ப்போம். காஃபி போடுறதுக்கு வந்து நமக்கு 250 mlக்கு 4 to 5 ஸ்பூன் வந்து தேவைப்படும். 500 mlக்கு 6 to 8 ஸ்பூன்ஸ் வந்து காஃபி பவுடர் தேவைப்படும். காஃபி பவுடர் போட்டுட்டு நம்ம வந்து வாட்டர் சேம்பரில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து காஃபி உங்களுக்கு 4 to 5 minutes சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த காஃபி ஃபில்டரில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறையா ஃபில்டர் காஃபி வேணும்னு நினச்சிட்டு நிறையா தண்ணியை ஊற்றிடக்கூடாது. அதே மாதிரி மில்க்கும் ஆட் பண்ணிடக்கூடாது. பிளாக் காஃபி வந்து வேணுங்கிறவங்க காஃபி பவுடர் போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கிட்டோம், அதாவது 150 to 50 ml ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிளாக் காஃபி வந்து டேரெக்டாக குடிச்சிக்கலாம். இல்லை காஃபி டெகாக்ஷனாக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து காஃபி பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி லெவல் வந்து கரெக்டாக ஊற்றணும் அப்படின்னா மில்க் ஆட் பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா வந்து ஓவர்லோடும் காஃபி பவுடர் வந்து பண்ணிடக்கூடாது. நிறையா ஓவர்லோட் பண்ணிட்டாலும் காஃபி வந்து சரியாக இறங்காது, நல்லாவே இருக்காது. ஃபைன் ஃபில்டர் கொடுத்துருக்கனால எதுவுமே வந்து காஃபி பவுடர் வந்து இறங்கிடாது. ஸோ வந்து ப்ராப்ளமே கிடையாது. சின்ன கப் ஒன்று இருக்குது, அதில் வந்து கம்மியான காஃபி வந்து போட்டுக்கலாம். ஸ்ட்ராங்கான காஃபி வேணுனாலும் நமக்கு வந்து அந்த சின்ன கப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபில்டர் காஃபி வேணுங்கிறவங்களுக்கு குயிக்காக 4 to 5 minutes இதில் ஃபில்டர் காஃபி போட்டுடலாம். இப்போ வந்து எப்படி காஃபி போடுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு கம்மியாக வந்து ஃபில்டர் காஃபி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஊற்றணும். வந்து உங்களுக்கு சூப்பராக காஃபி ரெடி ஆகிடும். ஃபில்டர் காஃபி பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.